ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு மசாலா தோசை. கர்நாடகாவில் இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு மசாலா செய்வாங்க. இதுக்கு தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக கூட வித்தவுட் தேங்காய் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கடுத்து ஒரு 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். சேம் டைம் பை நம்ம கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன துண்டு பூண்டு போட்டு ஒரு 4 பல்